வீலர் வாங்க 50,000 ரூபாய் அள்ளி கொடுக்கும் தமிழக அரசு. அட்ரா சக்க. தமிழக அரசு சார்பில் மக்கள் பயனடையும் விதமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை, இலவச சைக்கிள், லேப்டாப் என பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. அதேபோல் மகளிருக்கு இலவசமாக விடியல் பயணம் திட்டமும் செயல்படுத்தப்பட்டது. மேலும் குறைந்த கட்டணத்தில் அம்மா உணவகங்களும் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசும் திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட பல நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது. மேலும் மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட இருசக்கர வாகனம் வாங்க மானியம் உதவித்தொகை திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: உலாமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலாமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 50,000 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஸ் இமாம்கள், ஆவிம்கள், அரபு ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலாமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இருசக்கர வாகனத்திற்காக மானியம் பெற மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெறலாம். விவரங்கள் பூர்த்தி செய்த அந்த படிவத்தை உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி புதிய இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் வருகிற 30ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த உலாமாக்கள் இந்த திட்டத்தின் கீழ் இம்மாத இறுதிக்குள் விண்ணப்பித்து பயனடையுமாறு அந்த அறிவிப்பில் சென்னை கலெக்டர் தெரிவித்துள்ளார். இது தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் ஒரு திட்டமாக இருப்பதால் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள கலெக்டர் அலுவலகங்களில் இதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. தங்கள் மாவட்ட தலைநகரில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பது கால அவகாசமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களுக்கு நேரில் செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.